இப்ப திராவிட இயக்கம் திராவிடருங்கிற பிராமணர்களை குறிக்குமா குறிக்காதா அப்படின்னு கேட்ட போது அவர் குருமூர்த்தி தெளிவா சொல்றாரு. ஆம், பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல்லுதான் திராவிடர்கள் என்பது. ஆதி சங்கரர் 8ஆம் நூற்றாண்டுல பிறந்தவர். அவரை ஞானசம்பந்தர் திராவிட சிசி என்று தொடக்க காலத்திலே அழைச்சிருக்கிறாரு. வடக்கே கவுட பிராமணர்களும் தெற்கே பஞ்ச திராவிடர்களும் 2 பிரிவினரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் திராவிடர்கள். அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லி துக்ளக்கேட்ல குருமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுத்தார். இப்ப நம்ம என்ன எதுக்காக சொல்றோம்னா, இப்ப திராவிடம்ங்கிற சொல்லு தேவையற்ற ஒரு சொல். அது பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல். ஒரு எதிரியை அழிப்பதற்காக, எதிர்ப்பதற்காக நீங்க நீங்க சொன்னீங்கன்னா, அந்த எதிரியோட பேரே பிராமணர் சொல்லா திராவிடங்கிற சொல்லா இருக்கின்ற போது அதை எப்படி நீங்க ஒழிக்க முடியுங்கிறது என்னோட கேள்வி. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, அந்த காஞ்சி மடத்தை பற்றி நம்ம விவாதத்துக்கு வருவோம். ஏன்னா இந்த காஞ்சி மடத்துல இந்த காஞ்சி காமகோட பீடத்தின் 71வது பீடாதிபதியாக இவர் கணேச சர்மா வரார். அவர் பிறந்த ஊரு ஆந்திர பிரதேசம் துணி என்ற ஊரில் பிரம்மசிறி துட்டு ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி. அவருடைய அம்மா பேர் அலிவேலி மங்காதேவி. தம்பதிக்கு 2001ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. இந்த பேரை கேட்டீங்களா அவங்களுக்கு தெரியும், தமிழ் பேரு கிடையாது. இப்ப என்னன்னா, பாண்டே போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்க கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவங்க, குறிப்பாக வலங்கைமான்ல இருந்து ஆந்திராவுக்கு போனாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அது உண்மைன்னா பேரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தன்வந்திரின்னு பேர் வருது. இது நம்ம வைக்க மாட்டோம், அந்த பேர்லாம் நம்ம வைக்க மாட்டோம். உண்மையிலே ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள். காஞ்சி சங்கரமடம் குடித்த அந்த அறிக்கையில தெளிவாக இருக்கு. அவங்க ஹைதராபாத்தை பூர்வீகத்தை குறிக்கின்ற போது, அவங்களுடைய பிறப்பிடத்தை குறிக்கின்ற போது ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு குறிக்கிறாங்க. இப்ப காஞ்சி சங்கர மடம் என்பது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மடம் தானே. ஏன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிராமணர் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் அவங்களால வர முடியல அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாத்துக்கும் வரலாம்.